ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். சேலம் மக்கள் சந்திப்பு, நம்ம தாவைக்கினுடைய சேலம் மக்கள் சந்திப்பு இன்றைக்கி நடந்துச்சு. தளபதி விஜய் அவர்கள் மறுபடியும் பார்த்தோன்னா ஒரு பொலிட்டிக்கல் பாம்பை தூக்கி போட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த டைம் கொஞ்சம் சாஃப்டாக அடிச்சுட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த திமுகவியால் சொல்கிறது என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு என்ன வேலை, அங்கங்கே பொதுக்கூட்டங்கள் நடத்தி இதை பற்றி பேசுறதுக்கு பதிலாக நம்ம எப்போ பார்த்தாலும் திமுக பற்றி எதாவது பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னு. திமுக நோக்கி தான் அரசியல் பண்ணும்போது திமுக பற்றி பேசாமல் வேறு யார் பற்றி பேசுவாங்கன்றதே தெரியல. அதான் சொன்னார்ல, கிரவுண்டில் யார் இருக்காங்க, ஆளுங்கட்சியாக யார் இருக்காங்க, அவங்கள அடிக்கிறதா நம்மளுடைய வேலையே, அவங்களுக்கு தான் நம்ம அரசியல் அப்படிங்கும்போது அதைத்தான் அடிக்கணும், வேறு எது எடுக்கணும்னு கேட்டிருந்தார்ல. அதே மாதிரி தான் இப்போ அங்கே தளபதி விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களை பார்த்தோன்னா பேசிட்டு போயிருக்காரு. அதில் முக்கியமான விஷயங்கள் சோசியல் மீடியாஸில் பார்த்தோன்னா அதிக அளவில் வைரலாக போகிற விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நாட்டில் என்ன சார் நடக்குது? நாடு எங்கே சார் போகுது? நாடு நாசமாக போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? ஃபஸ்ட்டு இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் பாம்பு எடுத்து நம்ம விக்ரவாணி மாநாட்டில் போட்டோம் இல்லையா, அது இப்போ எல்லா கூட்டணி கட்சிகளையும் வெடிச்சிட்ருக்கு அப்படிங்கிறத பேசியிருக்காரு. எஸ், உண்மைதான். எல்லா கட்சிகளும் பார்த்தோன்னா இப்போ ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்குன்றது வேணும் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் அதிமுக கிட்ட திமுக கிட்ட கேட்குறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அது முக்கியமான காரணம் யார் அப்படின்னா, அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணியிருந்தார். நம்ம கிளப்பி விட்ட அந்த ஒரு பாம் இப்போ எல்லா கூட்டணிகளும் கட்சியிலும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் சாரில் பதறிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனால் இவங்க கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, வேறு எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பல வீடியோக்கள் நம்மளே சொல்லியிருப்போம். இப்போ விஜய் அவரும் அதை தான் சொல்லிட்டு போயிருக்காரு. இவங்க கூட்டணிக்காக மட்டும் பார்த்தோன்னா கூட்டணி கட்சிகளை ஜெயிக்கிறதுக்காக மட்டும் வச்சுப்பாங்க. மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா தனி ஒரு அணி, கொள்ளையடிக்கிறதுக்கு, பணம் சேர்த்துக்கிறதுக்கு, இல்லை முக்கியமான துறையை பார்த்தோன்னா திமுக நபர்களுக்கே தூக்கி கொடுக்கறதுக்கு, இது எல்லாருக்கும் பார்த்தோன்னா திமுக ஒரு தனி அணியாக நிற்கும். ஜெயிக்கிறதுக்காக மட்டும் பார்த்தோன்னா கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு வச்சுப்பாங்க. இது திருமாவளவன் அவர்களுக்கெல்லாம் எப்போ புரிய போகுதுன்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. அதை தான் விஜயவரும் சொல்லிட்டு போயிருந்தார். கூட்டணி கட்சிகள் திமுக ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தும் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. எப்படி பார்த்தாலும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கெல்லாம் திமுக தரக்கு வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ்க்கே தரமாட்டாங்க, வேறு என்னத்தை பண்ண போகிறாங்க? காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய ஒரு போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட ஒருத்தர் பேசியிருந்தார்ல, காங்கிரஸ் கட்சி பார்த்தோன்னா திமுகனால தான் காங்கிரஸ்ன்ற கட்சியை வெளியே தெரியுது, இல்லைன்னா ஒன்றும் கிடையாது, அவங்களாம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கலாமா அப்படின்னு திமுக எம்எல்ஏ ஒருத்தர் பேசியிருந்தால தான் சர்ச்சை ஆச்சு. அந்த லெவலில் விஜய் அவர்கள் கொளுத்தி போட்ட பாம் இப்படி தான் வெடிச்சிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது, ஃபைனல் ஆகவே இல்லை. என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன பண்ண போகிறாங்கன்றதே தெரியல. அதில் தான் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, ஆட்சியில் அதிகாரத்திலலாம் பங்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கூடிய விரைவில் வெளியேறுமா இல்லை உள்ளே தக்க வைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு பாயிண்ட் சோசியல் மீடியாஸில் மிகப்பெரிய டெஃபினட்டாக வைரல் ஆகும். அதுக்கப்புறமா தேர்தல் வாக்குறுதி, நம்ம ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான வாக்குறுதிகள் நிறைவேற்றுவோம் அப்படின்றத தளபதி சொல்லியிருக்காரு. ஒரு பர்ஃபெக்டான தேர்தல் வாக்குறுதி ரெடி ஆகிட்டு இருக்கு. மக்களுக்கு தேவையான வாக்குறுதிகளை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே செயல்படுத்தியும் காட்டுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. நடைமுறையில் சாத்தியப்படாத வாக்குறுதிகளால் நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், கொடுத்து மக்களை ஏமாற்றவே மாட்டோம். நாங்கள் செய்யக்கூடிய எல்லாமே மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான தேர்தல் வாக்குறுதிகளாக தான் இருக்கும். அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், கூடிய விரைவில் வரப்போகுது, அதை நிறைவேற்றியும் காட்டுவோம் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் இந்த இடத்துல முக்கியமான விஷயமாக பதிவு பண்ணியிருக்காரு. இதுவும் வைரலாகும். அதுக்கப்புறமா ரீசெண்டாக பார்த்தோன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேன்சல் பண்ணாங்களா, அதை பற்றி பேசியிருந்தார். நம்மளுக்கு முதலே தோண்டிட்டு தான் இருந்துச்சு, ஒரு எக்ஸாமையே பார்த்தோன்னா சரியாக நடத்த தெரியாது, இவங்க இங்கே ஆட்சி நடத்தலாங்க அப்படி மட்டும் நம்ம நம்புறது. அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. தொடர்ந்தும் பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே ஃபெயிலரு. இப்போ ஒரு எக்ஸாம் கூட நடத்த முடியல, அதையும் ஃபெயிலரு. கல்வியில் முக்கியத்துவம் நாங்கள் தான்றாங்க, ஒரு எக்ஸாமே கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்க. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே திமுக அரசு தான். கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படின்னு பட்டமெல்லாம் போட்டுக்கிறாங்க, ஆனால் எக்ஸாமை கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதையும் வச்சு செஞ்சுருந்தாங்க தளபதி. இதுவும் வைரலாக போகுது. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுக்கு டிஜிபின்ற ஒரு ஆளே இல்லையாப்பா, இங்கேப்பா இருக்கீங்க, சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் பாதுகாக்கப்படும், பெண்களுக்கு பாதுகாப்பு, எல்லாருக்கும் பாதுகாப்புன்றாங்க. ஆனால் டிஜிபியே இல்லாமல் பார்த்தோன்னா இப்படிப்பா சட்டத்தை நீங்கள் பாதுகாப்பீங்க? ஃபஸ்ட்டு டிஜிபியை போடுங்க, பொறுப்பு டிஜிபியெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது? டிஜிபி தமிழ்நாட்டுக்கு போடுங்க, போட்டிங்கன்னா அதாவது சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குமான்னு பார்ப்போன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது டிஜிபி இல்லாத டைம்லேயே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்குது, 0% தான் கஞ்சா இருக்குது, போதைப் பொருளே இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. இனி டிஜிபி போட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தப்பு நடக்குதா? அப்படியெல்லாம் எங்கேயாவது நடக்குதா? அப்படி ஏதாவது மூலையில் நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு இருப்பாங்க திமுககாரங்க. அந்த லெவலில் தான் பார்த்தோன்னா இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதனால் டிஜிபி போடுங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு. ஆட்சியே முடிய போது இனி எங்கே போட போகிறாங்க? போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அனுபவம் இல்லை அப்படின்னு நம்மளை பேசிக்கிட்டு இருக்காங்களா, அதை பற்றி ஒரு தெளிவான பதில் கொடுத்துருக்காரு. அதாவது எங்களுக்கு எதுலலாம் அனுபவம் இல்லை அப்படின்னா, ஊழல் பண்ணுறதுல அனுபவம் இல்லை, கொள்ளையடிக்கிறதுல அனுபவம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அனுபவம்னு சொல்கிறீங்களே, இந்த அனுபவத்தை வச்சு பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இதைத்தான் பண்ணியிருக்கீங்க, வேறு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கேட்டிருந்தார். இது உண்மையாக நடக்கக்கூடிய விஷயம் தானே. அனுபவம் இல்லாமல் ஒரு இதை நடத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அனுபவம் இல்லாத திமுக பார்த்தோன்னா சட்ட ஒழுங்கில் கோட்டை விட்டுருச்சா, ஊழலில் கோட்டை விட்டுருச்சா, இல்லை போதைப் பொருட்கள் உள்ள வரதில் கோட்டை விட்டுருச்சா? எல்லாத்துலேயுமே கோட்டை விட்டுருக்காங்க. அனுபவம் வாய்ந்த நபர்கள் தானே. ஸ்டாலின் அவர்கள் 50 வருஷமாக பார்த்தோன்னா அரசியல் இருக்கான்னு சொல்லிக்கிறாரு. அந்த 50 வருட அரசியல் அனுபவத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா இதெல்லாம் தான் நடக்க விட்டுருக்காரு.
இதெல்லாம் எதுவுமே பார்த்தோன்னா நடக்காமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா இவங்க அனுபவம் வாய்ந்தவங்க, அதனால அது நடக்கவே இல்லை அப்படின்னு பேசிக்கலாம். எதிர்க்கட்சிகள் நம்ம தாவேகா மற்ற எல்லா கட்சிகளும் பார்த்தோன்னா கல்வி ஊற்றக்கூடியது திமுகவை ஊழல், போதைப் பொருட்கள், பெண்கள் பாதுகாப்பு, இதுதான். இந்த மூணுத்துலேயே பார்த்தோன்னா இவங்க வந்து அவங்க அனுபவத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியலன்னா இவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு புரியல. விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. முக்கியமாக தளபதி சொன்ன மாதிரி டிஜிபி போடுங்கன்னு சொல்கிறது தான் முக்கியமான ஒன்று. அது போட்டாலும் அது ஓரளவு குறைமான்னு பார்ப்போம் அப்படின்னு, அதையும் பண்ண மாட்டாங்க. அனுபவம்ன்ற வார்த்தையை பார்த்தோன்னா உங்களுக்கு கொள்ளையடிக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு அதில் துளி கூட அனுபவமே கிடையாது, உங்களை மாதிரி அனுபவம் எங்களுக்கு வராதுன்ட்டார். சுட்டு போட்டாலும் எங்களுக்கு வராதுன்ட்டார். விஜய்க்கு அனுபவம் இருக்கா? அனுபவம் இருக்கா? அப்புறம் 5 வருஷத்தை கொடுங்க, அனுபவப்பட்டு பார்க்கட்டும். ஒரு 5 வருஷத்தை நீங்களே கொடுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா வந்து பதவி ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. இந்த விஜய் வச்சுங்க, நீங்கள் அனுபவசாலி, அனுபவம் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, வேணால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பதவி பார்த்தோன்னா ராஜினாமா பண்ணிவிட்டு ஒரு நாள் முதல் மாதிரி விஜய் உட்கார வச்சிருக்கலாமே. அப்போ தெரிஞ்சிருக்கும்ல விஜய் அவர்களுக்கு அனுபவம்னா என்ன அப்படின்னு. அனுபவத்தையே கொடுக்க மாட்டாங்களாமா, ஆனால் அனுபவம் இல்லைன்னு கேட்பாங்களாமா. அனுபவம் வரணும் அப்படின்னா அந்த ஆட்சியில் உட்காந்தானே அந்த அனுபவம் வரும். அனுபவம் இல்லாமல் என்ன பண்ணுவோம்னு கேட்குறாங்க. கரெக்டு தான், அனுபவிச்சுக்கிறோம், கொடுத்து பாருங்க. அதான கேள்வி இந்த திமுகப்பிகள் பேசுறது. மற்ற கட்சியில் எல்லாரும் கட்சியில் பேசிட்டு தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் அனுபவம் இல்லாமல் தான் ஆட்சி மாற்றம் வந்துச்சு, உண்மைதான், இல்லைன்னு நம்ம சொல்லலை. அவரும் பார்த்தோன்னா பல வருஷமாக, நான் 30 வருஷமாக அரசியல் இருந்தேன்னு சொன்னார். அப்புறம் 2016 ஜெயிச்ச ஜெயலலிதா அவர்கள் பார்த்தோன்னா 2011 அதிமுக தான் ஜெயிச்சது, 2016 அதிமுக தான் ஜெயிச்சது, ஜெயலலிதா ஜெயிக்க வச்சாங்க. அப்போ 2021 மட்டும் ஆட்சி மாற்றம் வந்துச்சு அப்படின்னா அடுத்ததாக பதவி ஏற்றுக்கிட்ட நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனுபவம் இல்லாதனால பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, ஸ்டெர்லைட் பிரச்சனை, 8 வழிச்சாலை பிரச்சனை, அதுக்கப்புறமா இன்னொன்று என்னென்னா அனிதா இறப்பு, இது எல்லாமே நீட் தேர்வுனால் நடந்தது. இது எல்லாமே பார்த்தோன்னா அனுபவம் இல்லாத ஒரு பண்ணிட்டாரு அப்படின்றதுனால ஆட்சி மட்டத்தை கொண்டு வந்தாங்க மக்கள். இப்போது ஸ்டாலின் அவர்களும் பார்த்தோன்னா எடப்பாடியாவது 30 வருஷம் அரசியல் அனுபவம்னு சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் 50 வருஷம்னு சொல்கிறாரு. அந்த 50 வருஷம் அனுபவம் பார்த்தோன்னா அதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பிரச்சனை? பாலியல் பிரச்சனை இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, போதைப் பொருட்களும் வந்துட்டு தான் இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, ரவுடிகளுக்கான ஒரு ஆட்சியாக போயிட்டுருக்கு. இவருக்கு அனுபவம் இருந்தும் பயன் இல்லை. அனுபவம் இருக்கிற இவங்களாலேயே பார்த்தோன்னா இது எதுவுமே பண்ண முடியல. அதுக்குள்ளே விஜய் அவர்களுக்கு அனுபவம் இருக்கான்னு கேட்டுறது. அனுபவம் இல்லாத ஒரு நபர் வந்தால் கூட பார்த்தோன்னா அவர் இந்த மாதிரி மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் வந்தால் ஒரு சூப்பரான ஆட்சி நம்மளால் கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தார்ல, அந்த இடத்துல விஜய் அவர்கள் இருக்கார். அவர் வந்தார் அப்படின்னா அது நடக்காமல் பார்த்துப்பாருன்றதை நாங்கள் நம்புகிறோம். அதையும் மீறி விஜய் ஆட்சியிலும் இப்படி நடந்துச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் நாங்களே கேள்வி கேட்போம். எந்த மாற்றமும் இல்லை. தளபதி நாங்களே கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கக்கூடிய தகுதி இருக்கிற ஒரே கட்சி எது அப்படின்னா தமிழ்நாட்டில் தாவேகா மட்டும்தான். மற்ற எந்த கட்சியிலையும் கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஆனால் இங்கே கேள்வி நாங்கள் கேட்போம். அந்த லெவலில் தான் தாவேகா போயிட்டுருக்கு. இந்த தற்கொலைங்களுக்கு அதெல்லாம் இங்கே தெரிய போது தெரியாது. அந்த லெவலில் அனுபவம் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. கொள்ளையடிக்கிற அனுபவம் தாவேகாவுக்கு கிடையாது, விஜய்க்கு கிடையாது, அவ்வளோதான். அப்புறம் டெல்லிக்கு எப்பவுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சிஎம் பேசுவார்ல, அதை ஒரு போட்டு போயிருந்தார். ஆமாம், ஸ்டாலினோட ஆட்சியை பார்த்தோன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாட்டுக்குன்ட்டு போயிட்டார். இதை விட பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது, இதை விட ஒரு ட்ரோல் ஏதாவது பண்ண முடியுமா ஸ்டாலினோட ஆட்சியில்? ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலினோட ஆட்சி தமிழ்நாட்டுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ட்டார். எதுவுமே சரியில்லை. இதுவும் பார்த்தோன்னா கண்டிப்பாக திமுகப்பிகள் பயங்கரமாக கொந்தளிப்பாங்க. பயங்கரமாக பார்த்தோன்னா நீ பாருங்களேன், விஜய் கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையை சொன்னேன், இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கே சார், நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்தோன்னா இப்படி விட்டுட்டீங்களேன்னு கேட்டேன். அதுக்கு பார்த்தோன்னா உடனே வந்து கடிக்கிறதுக்கு வருவாங்க இந்த ஊப்பிகள். அப்புறம் 4.25 வருஷம் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ என்ன சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னா, கதவை தட்டி திறந்து உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். அது பயங்கர வைரல். உங்கள் கனவுகளை இப்போ சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா, 5 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார் அப்படின்னு கேட்டார். 4.25 வருஷம் ஆனதுக்கப்புறமா கதவை தட்டி திறந்து வந்து உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் அப்படின்னு. மக்களுக்கு அத்தியாவசிய தேவை எது இருக்கோ அதையே பார்த்தோன்னா இவங்களால் இன்னும் சரி பண்ண முடியல. அதுக்குள்ளே கனவுக்கு போயிட்டாங்க. அதாவது மக்களோட அத்தியாவசிய பிரச்சனை என்ன? ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், அப்புறம் விவசாயிகள், இவங்க எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. செவிலியர்கள், மருத்துவர்கள் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த துறையாவது போராடாமல் இருக்கான்னா இல்லை, எல்லா துறையுமே போராடிட்டு இருக்காங்க. அந்த லெவலில் தான் தமிழ்நாடை வச்சுருக்காரு ஸ்டாலின் அவர்கள். இதில் பார்த்தோன்னா கனவுகளே சொல்லுங்க அப்படின்றாரு. அவங்க கேட்ட அந்த வாக்குறுதி, அவங்க கொடுத்த வாக்குறுதிகளே இவங்க நிறைவேற்றலை. அதனால தான் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய சில விஷயங்களையும் பார்த்தோன்னா திமுக பண்ணாமல் இருக்குது, எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அதையே சரி பண்ணாத இவங்க ட்ரீம் என்ன, அவங்க கனவு என்ன, அதை நாங்கள் நிறைவேற்றுறோம், அதை சொல்லுங்கள் அப்படின்னு கதவை தட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தோன்னா இருக்கிறதுலே பயங்கரமான காமெடி கூத்து. இந்த 2026 பிறந்ததுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்கள் பேசின விஷயத்த சொல்லியிருந்தார்ல, மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, நானும் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு. அதாவது இந்த கோட்டையில் உட்காந்துட்டு பார்த்தோம்னா கீழே என்ன நடக்குதுன்றது தெரியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த காலத்தில் ஒரு பழமொழி. அது மாதிரி மேலே நின்றுக்கிட்டு கீழே பசுமையாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு போல். எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு.
அதை தளபதி கேட்டிருந்த மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா மக்கள் சந்தோஷமாக இருந்தால் எதுக்காக பார்த்தோன்னா போராட போகிறாங்க? இத்தனை போராட்டங்கள் எதுக்கு நடக்குது? இத்தனை பெண்கள் பாதுகாப்பு எதுக்கு இல்லாமல் போகுது? எதுக்கு போக்சோ வழக்கு பதிவாகுது? எதுவுமே பண்ணாமல் எல்லாமே பார்த்தோன்னா திமுக ஆட்சியில் எல்லாமே பார்த்தோன்னா தலை விரிச்சு ஆடுது. சிறுவர்கள் முதற்கொண்டு பார்த்தோன்னா அருவாள் எடுத்து வெட்டுற காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த லெவலில் ரவுடிசம் பார்த்தோன்னா தலை விரிச்சு ஆட்டிகிட்டு தான் இருக்குது. போதைப் பொருட்களும் போயிட்டுருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போக்சோவில் பார்த்தோன்னா வழக்குகள் ஒரு நாளைக்கு 1000 வழக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக பதிவாகுது. அந்த லெவலில் எல்லாத்தையுமே பார்த்தோன்னா சீர்குலைச்சி வச்சுருக்கிறது திமுக ஆட்சின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு உங்களை எதிர்த்து போராட்டங்கள் பண்ணி அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துக்கிறாங்க போல். அதாவது போராட்டம் பண்ணுறதா ஸ்டாலின் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக தெரியுது போல். மக்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணுறாங்களா, அப்போ மக்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நினச்சிக்கிறாரு. அப்போ மக்கள் அழுது புலம்புனாங்க அப்படின்னா, இல்லை மக்கள் சிரித்தாங்க அப்படின்னா தான் மக்கள் சோகத்தில் இருக்காங்க போல். இவங்களோட கணக்கு அப்படி தான். மக்கள் சிரித்தாங்க அப்படின்னா சோகத்தில் இருக்காங்க போல், மக்கள் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா சந்தோஷத்தில் இருக்காங்க போல். அதுதான் அவங்களோட கான்செப்ட். அதை தான் விஜய் இந்த இடத்துல பேசிட்டு போயிட்டு இருக்காரு. இதுவும் வைரலாக போகுது. அப்புறம் தான் ஃபைனலி இந்த தேர்தலை பற்றி பேசியிருந்தார். தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அதில் வீட்டில் இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்த சொல்லி உங்கள் வீட்டில் சொல்லி பார்த்தோன்னா வாக்கு சேகரிங்க, வாக்கு போட வைங்கன்னு கேட்டிருந்தார் விசில் சின்னத்துக்கு. அதாவது இத்தனை வருஷமாக அந்த திமுக அதிமுக எப்படி ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, வீடுகளுக்கு வருவாங்க, காசு தருவாங்க. காசு தரதோட நிறுத்திப்பாங்களான்னா இல்லை, சூடத்தை பற்ற வச்சு அதில் பார்த்தோன்னா உங்கள் கையை வைங்க, இல்லை உங்கள் குழந்தை மேலே கையை வைங்க, சத்தியம் பண்ணுங்க, எங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சத்தியம் வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். இந்த திரைப்படத்தில் பார்த்தோன்னா சூப்பராக காட்டியிருப்பாங்க அது எல்லாத்தையுமே. அதில் அவ்வளோதான் ரியலாகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோன்னா அப்படி தான் பண்ணாங்க. மூக்குத்தி, அதுக்கப்புறமா கொலுசு, இந்த சத்தியம் வாங்குறது இதெல்லாம் பண்ணி தான் பார்த்தோன்னா அங்கே ஜெயிச்சாங்க திமுக நபர்கள். அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அந்த மாதிரி எல்லார் வீட்டுக்கு சத்தியம் வாங்குவாங்க, எல்லாருக்கிட்டையும் பணமும் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க, உங்கள் பணம் தான், சத்தியம் பண்ணுங்க, ஆனால் ஓட்டு மட்டும் விசில் சின்னத்துக்கு போடுறோன்னு சொல்லி விசிலை ஊதி அனுப்புங்க அப்படின்ட்டு இருந்தார். செவ்வில் அடிக்கிற மாதிரி பார்த்தோன்னா விசிலை ஊதி அனுப்புங்க அப்படின்ட்டு இருந்தார். அது ஆல்ரெடி ஊதிக்கிட்டு தான் இருக்கு அவங்க காதுகளில். இப்போவே கேட்க முடியாமல் நிறைய பேர் ஊதாதீங்க, இந்தாங்க ஒளிப்பெருக்கி இதை வச்சு கொண்டு இன்னைக்கு குப்பை எடுத்துகிட்டு போங்க, விசில் ஊதாதீங்க அப்படின்லாம் திமுகவில் வார்டு சேர்ந்த நபர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. விசில் சத்தம் அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அந்த லெவலில் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க, ஆனால் ஓட்டு மட்டும் விசில் சின்னத்துக்கு தான் போடும் அப்படின்னு ஊதி அனுப்புங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை தளபதி பேசியிருந்தார். கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி தேர்தல் நம்மளுடைய நோக்கமே திமுகவை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வர்றது தான். அதை சொல்ல மாதிரி நாங்கள் எந்த கட்சி அழிக்கிறக்கோ ஒழிக்கிறக்கெல்லாம் வரல. எங்களோட நோக்கம் அது கிடையாது. தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மக்களுக்கு தேவையான அரசாக இந்த அரசு இல்லைன்றதுனால அந்த அரசை எடுத்து நாங்கள் அரசியல் பண்ணுறோம், நாங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறோன்னு சொல்கிறோம், அவ்வளோதான் அப்படின்னு. இதுக்கப்புறமா தான் முக்கியமான பாயிண்ட்டு தளபதி பேசியிருந்தார். விஜய் வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா, பணையை விட்டு வெளியே வா அப்படின்னு. என் வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். அப்புறம் என்னோடய வீடு எதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடும் பார்த்தோன்னா என் வீடு தான், அங்கே தான் நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தார். விஜய் அவர்களோட வாக்கு அப்படிங்கிறது எல்லார் வீட்டிலும் இருக்குது அப்படின்றது அதுக்கு மீனிங், அதை பேசியிருந்தார். இதுவும் பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில் வைரலாக போகுது. அடுத்தது எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு பாயிண்ட், என்ன பாயிண்ட் அப்படின்னா, சொந்த கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்காமல் மற்றவங்க ஆரம்பித்த கட்சியில் பார்த்தோன்னா அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற இவங்க சொந்தமாக கட்சி ஆரம்பித்து என்ன பேசுகிறாங்க அப்படின்றாரு. நம்ம 2 நாளுக்கு முன்னாடி கூட அதை வீடியோ போட்டிருந்தோம். அதை பற்றி தான். இந்த நாம் டம்மி கட்சியெல்லாம் சொந்த கட்சியே இல்லை, யார் ஒரு கட்சியில் பார்த்தோன்னா உட்காந்துக்கிட்டு இவனுங்க தாவேக எதுக்குறாங்க அப்படின்னு மாதிரி. ஆனால் விஜயில் அவர் மட்டும் சொல்லலை, திமுக அதிமுக இந்த நாம் தமிழர் எல்லாமே இருக்குன்னு வச்சுங்களேன். இது யாருமே உங்களோட சொந்த கட்சி கிடையாது, இன்னொருத்தரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன மாதிரி சொந்தமாக ஒரு கட்சின்றதை ஆரம்பித்து அந்த கட்சியில் தேர்தலில் நின்று பார்த்தோன்னா 1% வாக்கு வாங்கி காட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓகேன்னு ஒத்துக்கிறோம், தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் வாங்கி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இருக்கிற இந்த காலகட்டங்களில் தளபதி விஜய் அவர்களோட கட்சி தான் சொந்த கட்சி. திமுக ஸ்டாலினோட சொந்த கட்சியான கிடையாது. அதிமுக எடப்பாடியோட கட்சியான கிடையாது. நாம் தமிழர் அது இல்லை, அது இங்கேருந்தே பார்த்தோன்னா தூக்கிட்டு வந்தாங்க, எங்கேருந்தே தூக்கிட்டு பார்த்தோன்னா அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த சீமான் அவர்கள், அவ்வளோதான். அதுவும் கிடையாது. சொந்தமாக ஆரம்பித்த ஒரே கட்சி, சொந்த தலைவர், கட்சிக்கு தலைவர் விஜய் அவர்கள். இந்த கட்சி தான், வேறு எந்த கட்சியுமே கிடையாது. நீங்கள் முடிஞ்சால் தனியாக ஒரு கட்சின்றதை ஸ்டார்ட் பண்ணி 1% ஓட்டு வாங்கி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் திமுக இன்னொரு விதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். திமுக சோலோவா தனிச்சு நின்று பார்த்தோன்னா ஒரு தேர்தலில் போட்டியிட முடியுமானா போட மாட்டாங்க. அதான் விஜய் சொன்ன மாதிரி ஜெயிக்கிறக்காக மட்டும் கூட்டணி கட்சிகள், மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா அவங்க தனி அணி, அதுதான் உண்மை. அதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே பார்த்தோன்னா மொத்தமாக டோட்டலாக வச்சு செஞ்சுருந்தார் சேலம் சந்திப்பில். இன்றைக்கி கொஞ்சம் சாஃப்டாக தான் அடிச்சிருந்தார், பெரிய அளவில் அடிக்கலை. தேர்தல் வாக்குறுதி கூடி சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. மக்களுக்கு தேவையான தேர்தல் வாக்குறுதிகள், அதை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட களத்தில் நின்று உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைங்கிறது கேட்டு அதை தான் தேர்தல் வாக்குறுதியாக தாவேக ரெடி பண்ணியிருக்கு. அதுக்குண்டான ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணியிருந்தார். அது எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. அதில் தான் தேர்தல் வாக்குறுதிகள் வரப்போகுது.
ஒரு நல்ல ஆட்சியை தூய ஆட்சியை கண்டிப்பாக திமுகவை தூக்கிட்டு தாவேகா கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நம்மளும் எதிர்பார்க்குறோம். என்னை நம்புறவங்கள எந்த இடத்துலையுமே நான் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றது அவரோட நியாயமான நிலைப்பாடு. இங்கே மற்றவங்க மாதிரி பார்த்தோன்னா பேருக்கு கொள்கையை வச்சுட்டு நேரடியாக சரண்டர் ஆகுது, மறைமுகமாக சரண்டர் ஆகுன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம டேரெக்டாக மக்கள்கிட்ட இருக்கோம், மக்கள்கிட்ட போக போகிறோம், ஜெயிக்க போகிறோம், மக்கள் நம்ம பின்னாடி இருக்காங்க அப்படின்றத விஜய் கான்ஃபிடண்ட்டாக பேசிட்டு போயிருக்காரு. கூடிய விரைவில் இதெல்லாம் நடக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக செட் பண்ணுறாங்களா, அந்த நெகட்டிவே பாசிட்டிவாக மாற்றி ஜெயிக்கிறதுல ஒரு நல்ல இது இருக்குது, அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு பாசிட்டிவான ஸ்பீச் தான் கொடுத்துருந்தாரு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.